Good morning students. லாஸ்ட் வீடியோவில் லீனியர் மூமெண்டம்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் உந்த அழிவின்மை விதி என்னங்கிறத ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். அது மூலமாக இந்த லாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட், இந்த கார்ட்போர்டு மேலே இருக்கிற இந்த லேயரை ரிமூவ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு, லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிங்க. அடுத்தது கொஞ்சம் பீட்ஸ் அல்லது மார்பிள்ஸ், கோழி குண்டுகள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் 5 or 6 பீட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சைடு ஒரே ஒரு பீடு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு பீடும் இங்கே மூவ் ஆகி வந்து இந்த 6 பீட்ஸையும் மோதுற மாதிரி பண்ணணும். இந்த ஒரு பீடு வந்து மோதும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போது ஒரு பால் இங்கேருந்து அனுப்புகிறோம். அது போய் கொலீட் பண்ணி இந்த சைட்லேருந்து ஒரே ஒரு பால் மூவ் ஆகி வெளியே வருது. இப்போது 2 பால்ஸ் அனுப்புகிறோம். இங்கேருந்தும் 2 பால்ஸ் மூவ் ஆகி வெளியே வருது. இப்போது 3 பால்ஸ் இங்கேருந்து அனுப்புகிறோம். இங்கேருந்தும் 3 பால்ஸ் மூவ் ஆகிறத பாருங்கள். இங்கே 4 பால்ஸ் அனுப்பும்போது ஆப்போசிட் சைட்லேயும் 4 பால்ஸ் மூவ் ஆகுது. இப்போது இந்த சைடு 5 பால்ஸ் இருக்குது, அந்த சைடு 4 தான் இருக்குது. ஆனால் மூவ் ஆகி அங்கே 5 பால்ஸ் மூவ் ஆகி வெளியே போகிறத பார்க்குறீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த பால் தான் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லீனியர் மூமெண்டம் உண்டு, அதாவது நேர்கோட்டு உந்தம். லீனியர் மூமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த பாலோடைய நிறையும் திசைவேகமும் சேர்ந்தது தான் அதனுடைய உந்தம். ஸோ இந்த பால் மூவ் ஆகி வந்து இந்த பால்ஸை கொலீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலுடைய மூமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது மூமெண்டம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை, அப்படியே ஒரு பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த பால்ஸ் வழியாக. அதாவது ஆரம்பத்தில் கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மூமெண்டம் இருந்துச்சோ அதே மூமெண்டம் தான் ஆஃப்டர் கொலிஷன். பாருங்கள், கொலீட் பண்ண பிறகு ஒரே ஒரு பால் தான் இங்கே மூவ் ஆகி வெளியே வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ மூமெண்டம் இருந்துச்சோ அதே மூமெண்டம் தான் கொலிஷனுக்கு அப்புறமாவும் இருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ இங்கேருந்து 2 பால்ஸ் அனுப்பணும்னா 2 பால்ஸுக்கு இருக்க வேண்டிய அது ஈக்குவலான மூமெண்டம் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ 2 பால் இங்கேருந்து மூவ் ஆகுது. 3 பால்ஸ் அனுப்பும்போது 3 பால்ஸ் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கொலிஷனுக்கு முன்னே, கொலிஷன் மீன்ஸ் மோதுறதுக்கு முன்னாடி மூமெண்டம் எவ்வளவு இருந்துச்சோ அதே மூமெண்டம் தான் கொலிஷனுக்கு அப்புறமாவும் இருக்கும். அதாவது மூமெண்டத்தில் எந்த சேஞ்சுமே நடக்கலை, டோட்டல் மூமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் நியூட்டன்ஸ் கிராடில் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்டன் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் அதுதான் அப்ளை ஆகுது. இப்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம், இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மூமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் as long as no net force act on them. அதாவது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாட்டி அந்த சிஸ்டத்தை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகாது. ஸோ அப்படி அப்ளை ஆகாமல் இருக்கும்போது அந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லீனியர் மூமெண்டம் அது வந்து சேஞ்சே ஆகாது. லீனியர் மூமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது மூமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அழியாமல் அப்படியே பாதுகாக்கிறது தான் கன்சர்வேஷன். ஸோ வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் லீனியர் மூமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதாவது தட் இஸ் மூமெண்டம் இஸ் நெய்டர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. மூமெண்டம் வந்து புதுசாக உருவாகவோ
ஆல்ரெடி இருக்கிறது அழிஞ்சு போகவோ செய்யாது. ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக தான் மாறுமே தவிர டோட்டல் மூமெண்டத்தில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம். Consider two balls, ball A and ball B. The ball A has mass m1, that is the first ball, so m1, and the ball B has mass m2. Both the balls are traveling along a straight line. ஒரு straight lineல இந்த ரெண்டு பாலுமே மூவ் ஆகுது with initial velocity u1 and u2. அதாவது இந்த ஃபஸ்ட் பால் இந்த ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஒரு அப்படி வெலாசிட்டியோட மூவ் ஆகுது. பால் ஏ வந்து அதுக்கு பின்னாடி மூவ் ஆகிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மூவ் ஆகி போகும்போது இதனுடைய ஃபஸ்ட் பாலோடைய இனிஷியல் வெலாசிட்டி, எப்போவுமே இனிஷியல் வெலாசிட்டியை யூ அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி u1 அண்ட் இந்த பால் பியோடைய இனிஷியல் வெலாசிட்டி u2. ஸோ இது மூவ் ஆகி போகுது u2 அப்படிங்கிற வெலாசிட்டியோட. அது பின்னாடியே இந்த பால் ஏவும் மூவ் ஆகி வருது. ஸோ இதுக்கு இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி u1. ஓகே, இப்போது இந்த இனிஷியல் வெலாசிட்டி u1 இஸ் கிரேட்டர் தேன் u2. இந்த வெலாசிட்டி இதனுடைய வெலாசிட்டியை விட ஏவுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. u1 இஸ் கிரேட்டர். ஸோ அப்போ மூவ் ஆகும்போது இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யுது, பால் பியும் மூவ் ஆகிட்டு இருக்குது, ஏயும் மூவ் ஆகுது. ஒரு கட்டத்தில் போய் ரெண்டும் என்ன செய்யுது, கொலிட் பண்ணுது, மோதுது. During an interval of time t, they tend to have a collision. ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா கொலிட் பண்ணிக்குது. ஸோ மோதிக்குது. மோதும் போது ஆப்ஜெக்ட் ஏ மோதுறதால பியில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அதே போல் பி வந்து மோதுறதால ஆப்ஜெக்ட் ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் உண்டாகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ இஸ் எஃப்பி. அதே போல் ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி இஸ் எஃப்ஏ. இப்போது ஆப்ஜெக்ட் பி மூவ் ஆகி வருது. அது பின்னாடி ஆப்ஜெக்ட் ஏ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி வந்து கொலிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஸ்ட்ரைட் லைனில் திரும்பவும் மூவ் ஆகுது டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியோட. ஆஃப்டர் கொலிஷன் போத் த பால்ஸ் மூவ் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் வித் எ வெலாசிட்டி v1 அண்ட் v2 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது கொலிஷனுக்கு அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் பியை போய் கொலிட் பண்ணுச்சு. கொலிட் பண்ணதால் இது மோதுறதால அந்த ஃபோர்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, இதனுடைய வெலாசிட்டியை சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை யூ அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆன பிறகு இதனுடைய வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை வி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ the first object உடைய final velocity v1 and இதனுடைய final velocity v2. Force on body B due to A. அதாவது ஆப்ஜெக்ட் A B மேலே மோதுறதால Bயில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அதுதான் ஃபோர்ஸ் B, FB அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் Bயில் உருவாகிற ஃபோர்ஸை FB அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். எஃப்க்கான ஈக்குவேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு MA, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன்னா என்ன பார்த்தோம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதை இப்போ எஃப்ஐ எப்படி எழுதலாம்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் M இன்ட்டு V மைனஸ் U டிவைடட் பை T இப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த ஃபோர்ஸை இப்போ இங்கே எப்படி எழுதுகிறோம், FB. B அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லாமே 2ன்னு போடணும். ஸோ மாஸ் ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் M2. மாஸ் M2. ஃபைனல் வெலாசிட்டியை Vயில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால V2 ஃபைனல் வெலாசிட்டி
மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அதாவது u2 டிவைடட் பை t. ஓகே, ஸோ FB எழுதியாச்சு. அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் பாடி A டியூ டு B. B ஆப்ஜெக்ட் B வந்து மோதுறதால ஆப்ஜெக்ட் A மேலே ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அதை FA அப்படின்னு சொல்கிறோம். A அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ எல்லாமே 1ன்னு போடணும். அதனுடைய மாஸ் m1, ஃபைனல் வெலாசிட்டி v1 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u1. ஸோ m multiplied by v1 minus u1 divided by t. இப்போ FB என்ன, FA என்ன அப்படிங்கிறத எழுதியாச்சு. அடுத்தது by Newton's third law of motion. Newton's third law என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for each and every action there is an equal and opposite reaction. நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியராக படிக்கலாம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதாவது ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, FA FB. FAவும் FBவும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB. மைனஸ் போட மறந்துடக்கூடாது, மைனஸ் FB. ஸோ இப்போ நம்ம FA FB ரெண்டோட வேல்யூவும் நம்ம டிரைவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. FA என்ன, FB என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ FAவை இங்கே எழுதுகிறோம். m1 FA இருக்கிற இடத்துல m1 multiplied by v1 minus u1 by t is equal to, இப்போ FB ஓடது எழுதுகிறோம். மைனஸ் இங்கே இருக்கிறதுனால மைனஸ் m2 into v2 minus u2 divided by t. இங்கே we can cancel t, the common factor of time in the equation. ஸோ இந்த t-யும் நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். காமனாக இருக்கிறதால t-யும் கேன்சல் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது அப்படியே எழுதுறீங்க. m1 multiplied by v1 minus u1 is equal to minus m2 multiplied by v2 minus u2. இங்கே வந்து m1 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ m1னால் இந்த v1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த u1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ m1 v1 மைனஸ் m1 u1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் m2ஆல் v2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது u2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் m2 v2, இங்கே மைனஸ் m2வும் மைனஸ் u2வும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். மைனஸும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் m2 u2. ஓகே, இப்போது v அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வரலாம். இங்கே m1 v1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ m1 v1 போட்டாச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய v இருக்கிற டேர்மை இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் m2 v2. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வரும்போது அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் m2 v2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து u இருக்கிற டேர்ம் எல்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற u இருக்கிற டேர்ம் இது. ஓகேவா. ஸோ இங்கே மைனஸ் m1 u1 இது இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் m1 u1ஆக மாறிடுது. m1 u1 ஆல்ரெடி இங்கே m2 u2 இருக்குது. ஸோ ப்ளஸ் m2 u2. ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். m இன்டு v அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். லீனியர் மூமெண்டம், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் மூமெண்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இது என்னது, m1 v1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோடைய ஃபைனல் மூமெண்டம். vனாலே ஃபைனல், 1 அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோடைய ஃபைனல் மூமெண்டம். இது 2 செகண்ட் ஆப்ஜெக்டோடைய ஃபைனல் மூமெண்டம். ஸோ டோட்டல் மூமெண்டம் ஆஃப்டர் ஃபைனல் மூமெண்டம்னா என்ன, அது கொலிட் பண்ணி முடிச்சப்புறம் ஆஃப்டர் கொலிஷனுக்கு பின்னாடி மொத்தமாக இருந்த மூமெண்டம் ஈக்குவல் டு, இங்கே u1 இருக்கு. அப்போ இனிஷியல் மூமெண்டம் m1 u1 ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் மூமெண்டம் ப்ளஸ் செகண்ட் ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் மூமெண்டம் அப்படிங்கிறது கொலிஷனுக்கு முன்னாடி இருந்த மூமெண்டம். ஸோ டோட்டல் மூமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இப்போ உங்கள் டோட்டல் மூமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனுக்கு பின்னாடி இருந்த மூமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, கொலிஷனுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் மூமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ
In the absence of external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. அதாவது கொலிஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூமெண்டத்தில் எந்த சேஞ்சுமே இல்லை. கொலிஷனுக்கு முன்னாடி என்ன மூமெண்டம் இருந்துச்சோ அதே தான் கொலிஷனுக்கு பின்னாடியும் இருக்குது. Hence, the law of conservation of linear momentum is proved.